யோவான் 14:15 வாசிப்போம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தொடர்ந்து இயேசுவாண்டவர் பரிசுத்த ஆவியை உங்கள் மீது நான் அனுப்புவேன். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. யோவான் அதிகாரம் 20 வசனம் 1. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் வெயிட். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் விடியற் காலையில். வாரத்தின் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. மறந்து போகக்கூடாது. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். யாரு அந்த கல்லறையுங்கள் சென்றார்? மகதலா யாரு? மத்தலன மரியாள். Praise the Lord. Praise the Lord. அங்கே சென்ற போது அந்த கல்லறை கல் அகற்றப்பட்டிருப்பதை ஆப்பனாயிருக்கு. எது நாள்? எது நாள்? வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு என்ன பெரிய விசேஷம்? இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஓகே, மீண்டும் யோவான் அதிகாரம் 20:19. அதிகாரம் 20:19. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. வெயிட். வாரத்தின் எது நாள்? மத்தல்ல மாதிரி அந்த கல்லறையை சென்ற நாள் வாரத்தின் எப்பொழுது? விடியற் காலை. இது வாரத்தின் முதல் நாள் எப்பொழுது? அது எது நாள்? ஈஸ்டர் நாள். இயேசு உயிர்த்தெழுந்த நாள். காலையில் மத்தலன வரையும் கல்லறையுங்கள் சென்றார். மாலையில் என்னதா வாசிப்போம்? மாலை வேளை அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அந்த இருந்த அறையினுடைய கதவுகளை மூடி வைத்திருந்தார். எதனால்? பயம் இருந்தது. எதனால் பயம்? 3 ஆண்டு யாரை தலைவராய் கண்டு யாரை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நடந்ததா இயேசுவாண்டவர். அவரை யூதர்கள் பிடித்து சிலுவை வைத்து அறவை செய்தார், கொலை செய்தார். அதை கண்டு பயந்து எங்களையும் பிடித்து கொலை செய்வார் பயந்து அவர் இருந்த அறையினுடைய கதவுகளை மூடி வைத்திருந்தார். அப்பொழுது ஸ்ரீடர்களுக்குள்ளாலே என்ன இருந்தது? பயம். என்ன இருந்தது? பயம். ஹalleluya. 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 பிரதர் தொடர்ந்து வாசிப்போம். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அமைதி. அமைதி. அமைதி யாருக்கு? பயத்தோடு இருந்த ஸ்ரீடர்களுக்கு அமைதியை கொடுத்தார். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். காட்டி கொடுத்தார். கைகளையும் காட்டி கொடுத்தார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி என்ன செய்தாரு? அவர்கள் மேல் ஊதி என்ன செய்தாரு? அவர்கள் மீது ஊதி ஊதி. ஓகே, என்ன தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்தார்? அவர்கள் மீது ஊதி என்ன சொன்னார்? தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். வாக்களித்த தூய ஆவியை ஏற்றுக்கொள்வார். Praise the Lord. Praise the Lord.
பழைய ஏற்பாடில் கடவுள் ஒருவர் மீது ஊதியிட்டு, யார் மீது? ஆதாம். அவனுக்கும் ஆவியை கொடுத்தார். புதிய ஏற்பாடில் ஸ்ரீடர்கள் மீதும் இயேசுவானவர் என்ன செய்தார்? ஊதியிட்டு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது பரிசுத்த ஆவி யாருக்கு கிடைத்தது? சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியை கிடைத்தார். ஆனால் கவனியுங்கள், அதிகாரம் 21 வசனம் 3, யோவான் 21:3 வாசி. அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள், யார் எழுந்து சொல்லியது? என்ன செய்ய போறேன்? நான் பழசு வேலைக்கு போறேன். யாரு சொல்லியது? பேதுரு. அதல்ல. ஓகே, பேதுரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பேதுரு சொல்லியது. அதுதான் பாயிண்ட். ஊதி பரிசுத்தாவியை கொடுத்தார். பரிசுத்தாவினால் நிறைந்த பேதுரு எழுந்து என்ன சொன்னார்? நான் பழசு வேலைக்கு போறேன். மற்ற சீடர்கள் என்ன சொல்லி? நாங்களும் உம்மோடு வருகிறோம். இவ்வாறு சொல்லி மீன் பிடிக்க போயிட்டு எதை கிடைத்ததா? எதுவுமே கிடைக்காது. எதனால்? போதும். எதனால்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஸ்ரீடர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை இருந்ததில்லை. அதனால் அவர்கள் பழசு வேலைக்கு திருப்பி போயிட்டு. ஆமென். நம் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்தாவி இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தாவி கிடைச்சிருக்கு. என்னைக்கு? ஞானஸ்நான நாள், உறுதி பூசல். இங்கே இருக்கின்ற அனைவர் மீதும் அனைவருக்குள்ளும் பரிசுத்தாவி இருக்கு. ஆனால் பரிசுத்தாவி இருந்தால் மட்டும் பத்தாது. பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் யாருமே பழசு வேலைக்கு திருப்பி போகாது. பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன தகர்வுகள் வந்தாலும், எது நோய் வந்தாலும் அவர்கள் இயேசு ஆண்டவரை விட்டு வெளியே போகாது. திருச்சபை விட்டு வெளியே போகாது. Praise the Lord. யார் இயேசுவை விட்டு போயிடும்? சொல்லு, யார் இயேசுவை விட்டு போயிடும்? பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை இல்லாதவர்கள். பரிசுத்தாவி அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. வாழ்க்கை இருந்தால் திருச்சபை விட்டு போகாது, இயேசுவை விட்டு போகாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்புறம் லூக்கா அதிகாரம் 24 வசனம் 13 லூக்கா 20 வாசிக்க வேண்டாம். லூக்கா 24:13 இரண்டு மனிதர்கள் எங்கே போயிட்டு? எம்மாவுஸ் கிராமத்திற்கு போயிட்டு. அவர்கள் மீதும் பரிசுத்தாவி இருக்கு. அவர்களும் திருப்பி எம்மாவுஸ் கிராமத்திற்கு போயிட்டு திருப்பி போயிட்டு. அன்பார்ந்தவர்களே, பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை தான் தேவை. இவ்வாறு பரிசுத்தாவிக்குரிய வாழ்க்கை இல்லாது இருந்தார் ஸ்ரீடர்கள். அவர்கள்தான் அந்த செய்யோன் உணவறையில் ஜெபத்தோடு இருக்கின்றது. அவர்கள் மீது தான் பரிசுத்தாவி வந்தது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஸ்ரீடர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். ஊதி பரிசுத்தாவியை ஜீசஸ் கொடுத்தார். பரிசுத்தாவி உள்ளாலே இருக்கு, ஆனால் வாழ்க்கை இல்லை. இவ்வாறு பயத்தோடு இருந்த அவர்கள் அந்த செகீன் உணவறையில் ஜெபத்தோடு இருக்கின்றது. வாசிப்போம். திருத்துதர் பணிகள் 2:1-4 வரைக்கும். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள்.
திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. வெயிட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி எப்படி வந்தது? அங்கே புயல் காற்றாய் வந்ததோ. அதுக்கு வெளிப்பாடு என்ன தெரியுமா? கம்யூனிடேரியன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி பொதுவாக வரலாம். அவர் கூடியிருந்த அறைக்குள்ளாலே ஃபுல்லாக இருந்தது. பொதுவாக இன்னைக்கும் பரிசுத்த ஆவிக்குரிய அபிஷேகம் பொதுவாக வரலாம். கன்வென்ஷன் கிரவுண்ட், தியான இல்லங்கள், அங்கே பொதுவாக ஜெபம் நடைபெறும்போது பரிசுத்த ஆவி பொதுவாக வரலாம். புயல் காற்றாய் வந்ததைப் போல் பொதுவாக பரிசுத்த ஆவி வரலாம். திருப்பாடு 47:1. Praise the Lord. அப்புறம் நெக்ஸ்ட் வாசிப்போம். மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். ஒவ்வொருவர் மீதும். அதுக்கு வெளிப்பாடு என்னதான்? இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி தனிப்பட்ட வரலாம் நம் மீது. பரிசுத்த ஆவி பொதுவாக வரலாம், பரிசுத்த ஆவி தனிப்பட்ட நிலையிலும் வரலாம். தங்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்தது. அதுதான் தீநாவு, நெருப்பு. மீண்டும் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். Praise the Lord. வெவ்வேறான மொழிகளில் மறுபாஷா. அதுவும் இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவர் மீதும் வெவ்வேறான மொழிகளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே ஜெபிக்கும்போது பொதுவாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரலாம், தனிப்பட்ட அபிஷேகமும் வரலாம். இந்த பரிசுத்த ஆவி வந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த முதல் அபிஷேகம் என்ன தெரியுமா? அவருக்குள்ளாலே இருந்த பயம் விட்டு போயிட்டு. திருப்பாடு 47:1. அவர்கள் இருந்த அறையினுடைய கதவுகளை மூடி வைத்த அவர்கள், அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவி வந்த வேளையில் வந்த பிறகு குதித்தெழுந்து செய்தி கொடுக்க தொடங்கினார்கள். பயம் விட்டு போயிட்டு. அதுக்கு முன்னாடி அவர்கள் இதை போல் குதித்தெழுந்து செய்தி கொடுத்ததில்லை. ஆனால் இந்த பெந்தகுஸ்த பெருவிழா நாள் முதல் ஆசீர்வாதம், முதல் அபிஷேகம், பயம் விட்டு போயிடும். முக்கியமான 4 பயம் இருக்கின்றது. 1, நோயை குறித்துள்ள பயம். 2, மரண பயம். 3, தகர்வுகளை குறித்துள்ள பயம். 4, மாணவ மாணவிகளுக்கு படிப்பினை குறித்துள்ள பயம். இந்த 4 பயம் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஈஸ்டர் முடிந்து ஒரு வாரத்திற்கு அப்புறம், ஈஸ்டர் முடிந்து ஒரு வாரம் முடிந்து நெக்ஸ்ட் வாரத்திலிருந்து இலங்காவில், ஸ்ரீலங்காவில் 2 ரிட்ரீட் சென்டரில் செய்தி கொடுக்க போயிட்டு. நான் நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்கு. இதுவரைக்கும் 40 வெளிநாட்டு போய் செய்தி கொடுத்திருக்கேன் நான். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் போயிடும். நெக்ஸ்ட் அமெரிக்கா. அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த அபிஷேகம். அமெரிக்காவிலும் போவதற்காக அனுமதி கிடைச்சிருக்கு. விசா கிடைத்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நிறைய இடங்களில் கேட்டுட்டே இருக்கு. வரவர்களை எல்லா இடங்களிலும் போய் எங்கே அழைத்தாலும் நான் போயிடும். இப்போ ஸ்ரீலங்காவில் 2 சென்டரில் தியானம். 1, அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு ஒரு சென்டர் அங்கே இருக்கின்றது, டிவைன் மர்சி சென்டர். அது அங்கே ஒரு இடத்துல பேரு மறந்து போயிடுச்சு. மடு பக்கத்தில் எது? மன்னார். ஓகே, மன்னார் மறந்து போயிடுச்சு. மன்னார் ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டர் இருக்குது, டிவைன் மர்சி ரிட்ரீட் சென்டர். அங்கே 5 நாள் கன்வென்ஷன். 5ஆவது நாள் 6000 மக்கள் இருந்தது. லாஸ்ட்டு 3 நாட்கள் தான் நான் செய்தி கொடுக்க போயிட்டு. 4ஆவது நாள் நிறைய மக்கள் கவுன்சிலிங்காக வந்துட்டு இருந்தார். மாலையில் தான் கவுன்சிலிங்.
நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கு, ஜெபிச்சுட்டு அந்த டைமில் ஒரு காரில் ஒரு அண்ணனை தூக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கு. அந்த அண்ணனை காரிலிருந்து வெளியே எடுத்து வந்து மனைவியும் மகனும் தூக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கு. நான் கேட்டேன், என்ன பிரச்சனை? விபத்து ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கு. போன 7 ஆண்டுகளாக நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஃபாதர், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் மனைவி, மகன், தம்பி. ஃபாதர் ஜெபிக்க வேண்டும். இந்த அப்பாவுடைய தலை மீது சிலுவை வைத்து ஜெபித்த போது கடவுள் எனக்கு 2 வசனங்கள் கொடுத்தார். அது ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. மீண்டும் ஏசாயா 41:13. முதல் ஏசாயா 41:10 வாசிப்போம். 10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். உதவி செய்வேன். உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குவேன். இயேசு ஆண்டவருடைய வெற்றிகரமான கரம் ஏதோ? கடவுளுடைய வெற்றிகரமான நீதியின் கரம் ஏதோ? ரைட் ஹேண்ட். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட். அஞ்சாதே, கலங்காதே. மீண்டும் 13வது வசனம் கவனியுங்கள். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி பிடித்து, உன் வலக்கரத்தை பற்றி பிடித்து. வெயிட். என் நீதி வலக்கரத்தால் உன்னை நான் தாங்குவேன். எப்படி? உன் வலக்கரத்தை தாங்கி பிடித்து. ஆண்டவர் நமக்கு ஷெய்காண்டு கொடுத்து, அதுதான் ஷெய்காண்டு. நீதியின் வலக்கரத்தால் நம்முடைய வலக்கரத்தை பற்றி பிடித்து, அஞ்சாதே, அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. ஒரு நல்ல மலையாள பாடல் இருக்கு. அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கு. நான் உன்னை படைத்த தெய்வம், நான் உன்னை மீட்டே தெய்வம், நானும் தன் பாதையில் என்றும் வெளிச்சமா, உன்னை வழி நடத்தும் தெய்வம், பயப்படாதே மகனே மகளே, நானும் தன் இறைவனன்றோ, அழுதிடாதே இனி என் கண்மணியே, நானும் தன் கூடையுண்டு. அப்பா, என்ன சூப்பர் பாடல். நான் உன்னை படைத்த தெய்வம், நான் உன்னை மீட்ட தெய்வம், நான் உந்தன் பாதையில் என்று வெளிச்சமாய் உன்னை வழி நடத்தும் தெய்வம், பயப்படாதே மகனே மகளே, நான் உந்தன் கூடையுண்டு, அழுதிடாதே இனி என் கண்மணியே, நான் உந்தன் இறைவனன்றோ. இந்த 2 வசனம் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு புரிஞ்சது, இந்த அப்பாவுக்கு பயம்தான் பிரச்சனை. நோயை குறித்து பயம். 7 ஆண்டுகளாக படுக்க நோயாளி, நோயை குறித்து பயம். அவரிடம் கடவுள் சொல்லுவது, அஞ்சாதே, கலங்காதே, நான் என்னோடு இருக்கிறேன். என் நீதியும் வலக்கரத்தால் உன் வலக்கரத்தை பற்றி பிடித்து நான் சொல்லுவேன், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், அப்பா, உங்களுக்கு நோயிலிருந்து விடுதல் அல்ல தேவை, நோயை குறித்துள்ள பயத்தில் இருந்து தேவை. உடல் நோய்ந்து விடுதலுக்காக முக்கியமான ஒரு காரியம், நமக்குள்ளாலே இருக்கும் பயம் நம்மை விட்டு போக வேண்டியது. பயம் தீமைதான், பயம் நன்மை அல்ல, பயம் தீமைதான். பயம் இருந்தால் பரிசுத்த ஆவிக்குரிய அபிஷேகம் நம் மீது வராது. தூய ஆவியின் அபிஷேகம், கடவுளின் ஆசீர்வாதம் தூய ஆவியின் வழியாக நம் மீது வராது பயம் இருந்தால். அப்பா, அதனால் பயப்படாதே, எழுந்து நடா. முடியாது ஃபாதர். மனைவியிடம் மகனிடம் சொன்னேன், அப்பாவை தூக்கி எடுத்து நின்றான். நான் சொன்னேன், ஒரு கரத்தை பற்றி பிடித்திரு, ஒருவர் மறுகரத்தை பற்றி பிடித்திரு, நீங்கள் பின்னாடி நடந்துரு.
அப்பா மெதுவாய் நடக்க வேண்டும். அப்பா பயப்படாது. அப்பாவுடைய வலக்கரத்தை கடவுள் பிடிச்சிருக்கு. அப்போ மெதுவாய் 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 நடந்தது. நான் மனைவியிடம் சொன்னேன், நீ கருத்தை விட்டிடு. அந்த மகனுடைய கருத்தை பிடித்து கொஞ்சம் கூட ஸ்பீடாக நடந்தது. நான் சொன்னேன், தம்பி நீயும் கருத்தை விட்டிடு. அந்த தம்பியும் கருத்தை விட்டு விட்டார். அப்போ நான் சொன்னேன், இதுவரைக்கும் என்னுடைய கருத்தை பிடித்து மனைவியும் மகனும் தான். ஆனால் இப்பொழுது அவர்கள் அல்லே உன்னுடைய கருத்தை பிடிச்சிருக்கு, கடவுள் தான் கருத்தை பிடிச்சிருக்கு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அப்பா மெதுவாய் நடந்தது. இந்த அப்பா மெதுவாய் நடந்து நடந்து அப்புறம் சீக்கிரமாக நடந்தது. மாலையில் தியானத்திற்கு வரும்போது அப்பா தனிப்பட்ட நடந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட். நோய் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நோயை குறித்த பயத்தில் விடுதல் தேவை. சில மக்களுக்கு மரணத்தை குறித்து பயம். மரணத்தை குறித்து யாருமே பயப்பட வேண்டதில்லை. பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 23:4. திருப்பாடல் 23:4. 23:4. மேலும் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மேலும் சாவின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறார், அதனால் எனக்கு பயம் இல்லை. Praise the Lord. மரணத்தை குறித்து யாரும் பயப்பட வேண்டாம். பிறந்தால் ஒரு நாள் இறந்து போக வேண்டும். அது இன்னைக்கு ஆகலாம், நாளைக்கு ஆகலாம். அது வரட்டும், போகட்டும். போனால் போகட்டும் அக்கா உயிர். ஃபாதர் உங்களுக்கு சில கணவன் இருக்குது, பசங்களுக்கு. உங்களுக்கு மனைவி இல்லை, பசங்களும் இல்லை. அது கரெக்டு தான். எனக்கு மனைவி இல்லை, பசங்களும் இல்லை. ஆனாலும் எனக்கு பயம் இல்லை. அக்கா கொஞ்சம் சிரிச்சிருக்கு அக்கா. இந்த அப்பா இப்பொழுதும் இப்போ ஓகே. மரணம் சொன்ன வேலை அம்மாவுக்கு பயம். நாளைக்கு எப்படி இருக்காவோ எனக்கு தெரியாது. மூன்றாவது பயம் யாருக்கு? தகர்வுகள் தோல்விகள் இருக்கும் மக்களுக்கு. விவசாய வேலை, கடைகளில் பயப்படாதே, கடவுள் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான்காவது பயம் யாருக்கு? மாணவ மாணவிகளுக்கு. இப்பொழுது மாணவ மாணவிகளுக்கு அவருக்கு பயம். அதுக்கு மேலே யாருக்கு இருக்கு? தாய் தந்தைகளுக்கு. அவர்களுக்கு தான் தியானம் கொடுக்க வேண்டியது. பசங்களுக்கு, சின்ன குட்டிகளுக்கு டாய்லெட்டுக்கு போகும்போது இன்றைக்கி என்ன டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கு, டே சொல்லடா, கேள்வி இது, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீ டாய்லெட்டுக்கு போயிருக்கு. அப்பொழுதும் டீச்சிங். பசங்களை அந்த பஸ் ஏற்றி விடுவதற்காக அந்த பஸ் ஸ்டாப்பில் வரும்போது பசங்களை இப்படி தான் அம்மா கேட்டுகிட்டே இருக்கு, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். என்ன அப்பா அம்மா, என்ன அம்மா? ஃபாதர் உனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு பிறப்பு என்னோட குழந்தை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும். அதுதான் அம்மாவுக்கு டென்ஷன். கனடாவுக்கு அனுப்பிவிட வேண்டும். இன்னைக்கு சில தாய் தந்தைகள் மக்களை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு அனுப்பிவிடாது, கேட்டகிசத்துக்கு அனுப்பிவிடாது. தவறு. கேட்டகிசத்திற்கு மாசுக்கு அனுப்பிவிடாமல் நீங்கள் டியூஷனுக்கு, எத்தனை டியூஷனுக்கு அனுப்பிவிட்டாலும் ஆசீர்வாதம் வராது. எதனால்? பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவர் யாரு? அது ஏசாயா 54:13. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்று தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். Praise the Lord. என்னதான்? உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தானே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். அன்பார்ந்த தாய் தந்தைகளே,
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு அனுப்பிவிட வேண்டும், கேட்டிகஸிற்கு அனுப்பிவிட வேண்டும். அதுக்கு அனுமதி கொடுக்காமல் நீங்கள் எத்தனை டியூஷன் கொடுத்தாலும் அந்த டியூஷன் மாஸ்டர் அல்லை கற்றுத்தருவார். அது ஜீசஸ் தான். மாணவர்கள் செய்ய இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபம், ஃபேமிலி ப்ரேயர் முடித்து ஜெபமாலை படித்து அதுக்கப்புறம் 6 தடவை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை அந்த ஜெபம், 6 தடவை அருள்மிக்க மரியே வாழ்க அந்த ஜெபம், 6 தடவை பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த 3 ஜெபம் ஜெபமாலை படித்து லாஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்க வேண்டும் பசங்களுக்காக. அப்புறம் நான் சொன்ன ஏசாயா 54:13 50 டைம்ஸ் ஒன்றாக படிக்க வேண்டாம். சில நேரங்களில் 5-10 வைத்து அந்த வசனம் படித்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் பசங்களுடைய பயம் விட்டு போயிடும், படிப்பில் வெற்றி பெறும்.